ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்துஸ் கிச்சன். இன்றைக்கி நம்மளோட கிச்சனில் ரொம்ப சிம்பிளான, அதே ரேட்டில் ரொம்பவே ஹெல்த்தியான, குழந்தைங்களுக்குலாம் ரொம்பவே பிடிச்சமான பூஸ்ட் வீட்டிலேயே எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். இந்த பூஸ்ட்டை நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோன்னா 3 மந்த்ஸ் வரைக்குமே ஸ்டோர் பண்ணிக்கலாம். இப்போ இதை செய்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் ஒரு கடாயில் 100 கிராம் அளவு மக்கானா எடுத்திருக்கேன். தாமரை விதை தான் இது. நம்மளுக்கு எல்லா சூப்பர் மார்க்கெட்ஸ்லேயுமே கிடைக்கும். நாட்டு மருந்து கடைகள்லையுமே உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும். அப்படி இல்லைனா நீங்கள் ஆன்லைனில் கூட வாங்கிக்கலாம். ஸ்டவ்வை லோ ஹீட்லேயே வச்சுட்டு இந்த மக்கானா நல்லா ரோஸ்ட் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லாவே வறுபட்டு வந்திருக்கணும். நல்லா மொறுன்னு இருக்கணும். இதை தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ அதே கடாயில் மெஷரிங் கப்பில் 1/2 கப் அளவு முந்திரி சேர்த்துக்கிறேன். இது கூடவே 1/2 கப் அளவு பாதாம், 1/4 கப் அளவு வால்நட் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சமான நட்ஸ் நீங்கள் எது வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். இது கூட நீங்கள் பிஸ்தா கூட ஆட் பண்ணிக்கலாம். இல்லை பம்கின் சீட்ஸ், உங்களுக்கு பிடிச்சது மாதிரி எது வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸ்டவ்வை லோ டு மீடியம் ஹீட்லேயே வச்சுட்டு இதை நல்லா வறுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு வறுப்பட்டதுக்கு அப்புறமா இதை தனியாக ஒரு பிளேட்டில் ஆற வச்சுருங்க. இப்போ நம்மளுக்கு இந்த நட்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக ஆறணும். ஆறினதுக்கப்புறமா அரைச்சோன்னா தான் கரெக்டாக இருக்கும். முன்னாடியே அரைச்சிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஆயில் விட்டு வந்துடும். இப்போ இது நல்லா ஆறிடுச்சு. இது அப்படியே மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு பல்ஸ் மோட்லேயே கொடுத்து ஒரு 3-4 முறை அரைச்சிக்கோங்க. ரொம்ப நைஸாக அரைச்சிடாதீங்க, அப்புறம் எண்ணெய் விட்டு வந்துடும், நம்மளுக்கு கரெக்டாக வராது. பாருங்கள், பல்ஸ் மோடில் இந்த மாதிரி ரவை கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சிங்கன்னாலே போதும். இப்போ இது தனியாக இருக்கட்டும். அடுத்தது மக்கானாவும் நல்லா ஆறிடுச்சு. இது அப்படியே ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா பவுடராக அரைச்சிருக்கணும். இப்போ நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கிற நட்ஸ் பவுடரையும் இது கூடவே சேர்த்துக்கலாம். இது கூட 1/2 கப் அளவு பால் பவுடர் சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், ஆனால் சேர்த்திங்க அப்படின்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம். கூடவே 1/4 கப் அளவு கொக்கோ பவுடர் சேர்த்து பல்ஸ் மோட்லேயே ஒரு 2-3 முறை நல்லா சுற்றி எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். அவ்வளோதான், நம்மளுக்கு சூப்பரான ஹோம்மேட் பூஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் ஏர்டைட் பாக்ஸில் போட்டு 3 மந்த்ஸ் வரைக்குமே ஸ்டோர் பண்ணிக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ நம்ம இதை நல்லா சூடான பாலில் 1 டீஸ்பூன் அளவு நம்ம ரெடி பண்ண ஹோம்மேட் பூஸ்ட்டு சேர்த்துக்கலாம். கூடவே 1 டீஸ்பூன் அளவு நாட்டு சர்க்கரை இல்லை பொடிச்ச வெல்லம் எது வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். இல்லை நார்மல் சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், சூப்பர் டேஸ்டியான பூஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்.